வார்த்தைக்கு நேராக நீங்களும் நானும் கடந்து போகிறோம். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். இருபத்தி 2வது வசனம். அதாவது 1 சாமுவேல் 25 1 சாமுவேல் 25 3வது வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ எப்படி இருந்தாள் என்றால், அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். ஹல்லேலூயா. நம்ம குணசாலியான ஸ்திரியை பார்த்துருக்கோம், புத்தியுள்ள ஸ்திரியை பார்த்துருக்கோம், நிறைய ஸ்திரீகள் நம்ம வேதத்திலிருந்து நாம் வாசித்திருக்கோம். ஆனால் மகா புத்திசாலித்தனமான ஒரு ஸ்திரியை நாம் பார்க்கிறோம். அவள், அதாவது அந்த சம்பவங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அவள் என்ன செய்கிறாள் என்றால், அதாவது அதை தொடர்ந்து வாசிப்போம். அந்த புருஷன் எப்படி இருந்தான்னா, முரடனும் துராக்கிரதம் பண்ணுகிறவனுமா இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா அவர் முடிஞ்ச அளவுக்கு எப்படின்னா, அவர் கோபக்கார ஒரு மனிதனாய், எதை எடுத்தாலும் கிடைச்சாலும் எடுத்து அடிக்கிறவராய், முரட்டுத்தனம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் அவள் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள்னா, மகா புத்திசாலித்தனம் உள்ள ஒரு ஸ்திரீயாய் அவள் காணப்பட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதை வாசிப்போம் தொடர்ந்து. நாபால் தன் ஆடுகளை மயர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, ஹல்லேலூயா, வனாந்தரத்தில் இருக்கிறதான தாவீது அவர் கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரியுங்கள். ஹல்லேலூயா. யாரோட சுக செய்தியை? தாவீதோட சுக செய்தியை நீங்கள் விசாரியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறார். தாவீது 10 வாலிபர்களை அழைத்து அவர் சொல்லி அனுப்புகிறார். தொடர்ந்து வாசிப்போம். அவளை நோக்கி நீர் வாழ்க. அவனை நோக்கி இந்த 10 வாலிபர்கள் போய் சொல்றாங்க, நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டிற்கு சமாதானம். அந்த 10 வாலிபர்களும் அந்த நாபாலை பார்த்து சொல்றாங்க, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவனை வாழ்த்தி, அதாவது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவருடைய பொருள் ஒன்றும் காணாமல் போவனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள் சொல்லிட்டு தாவீதோட அந்த வாலிபர்கள் நாபால் இடத்துல சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9வது வசனத்தை வாசிப்போம். இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபால் இடத்தில் சொல்லி, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே மிகப்பெரிய ஒரு ராஜா தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ராஜாவை எனக்கு தெரியாது என்று சொல்லி நாபால் சொல்லுகிறான். இப்போ முதலமைச்சர் இருக்கிறாருன்னா ஒரு கிராமத்தில் போய் கேட்டாங்கன்னா, நம்ம முதலமைச்சர் யாருமான்னு சொல்லி கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. எங்களுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லுவாங்க. ஆனால் இவன் எல்லாமே தெரிந்திருந்து அவன் சொல்லுகிறான். தொடர்ந்து வாசிமா.
ஈசாயின் தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. அதாவது என்ன கேட்டேன்னு அந்த நாபால் கிட்ட போயிட்டு என்ன வாங்கினுவாங்க? சத்தமாக சொல்லுங்க. ஏதாவது வாங்கினுவாங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம எங்கே இருக்கோம்? வனாந்தரத்துலேருந்து பசியோடு இருக்குமே, அவன் ஏதாவது கொடுத்தா வாங்கி இது பண்ணலாமேன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் அதை 11வது வசனத்தை வாசிப்போம். நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயர்க்கத்திருக்கிறவர்களுக்கு நான் அடித்து சமையல் பண்ணி வித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத ஒரு நபருக்கு எப்படி கொடுப்பேன்? ஹல்லேலூயா. அந்த நாபால் சொல்கிறான், நான் எல்லாமே செஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன், ஆனால் எனக்கே நீங்கள் யாருன்னு தெரியாத போது நான் எப்படி என்னோட ஆகாரங்களை எடுத்து நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த நாபால் சொல்லுகிறான். மறுபடியும் தாவீதிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவன் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் விடாம இந்த 10 வாலிபர்களை தாவீதிடத்துல சொல்றாங்க, இப்படி அவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு. அப்ப சொன்ன உடனே பயங்கரமான கோபம் அவருக்கு வருது. அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள். யார் சொல்றது? தாவீது சொல்றார். இதுக்கு மேல அந்த நாபால் என்ன பண்ணக்கூடாது? அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவனை எப்படியாவது அடிச்சு அவனை சாகடிச்சணும்னு சொல்லிட்டு தாவீது அப்படிப்பட்டதான ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு அதாவது பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். தொடர்ந்து வாசிங்க. அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். எத்தனை பேர்? 400 பேர். ஆனால் இவங்கிட்ட இருக்கிறது ஒரு 10 பேர் இருக்கும். யார் கூட? நாபால் கூட. ஆடு மயிர் கத்திரிக்கிறவர்கள் எல்லாருமே சேர்த்து அத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் தாவீதோட கூட போனவங்க 400 பேர். யாரை? அந்த நாபாலை சாகடித்து கொல்லும்படியாக இவர்கள் எல்லாரும் கடந்து போகிறார்கள். இப்படி ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் நான் ஒரு ராஜா இருக்கிறேன் என்பதை அவன் அறியாமல் இப்படியெல்லாம் பேசுகிறானே என்று சொல்லி அறிந்து அவர்கள் கடந்து போகிறார்கள். தொடர்ந்து வாசிங்கம்மா. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தியை விசாரிக்க தாவீது வனாந்தரத்தில் இருந்து ஆட்களை என்ன பண்ணாரு? அனுப்பினார். ஹல்லேலூயா. நம்மளுடைய சுக செய்தியை விசாரிப்பதற்காக தாவீது ராஜா ஆட்களை அனுப்பினார். அவர் என்ன செஞ்சாரா? நாபால் அந்த 10 வாலிபர்களையும் சீறினார். பயங்கர கோபப்பட்டு அவர் என்ன பண்ணாரு? அவர் கேட்குறாரு, அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபசாரிகளாக இருந்தார்கள். இருக்கும்போது நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. நாங்கள் அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவங்க ஒரு திருடர்களோ ஒரு அதாவது அபகரிக்கிறவர்களோ ஒரு துன்பப்படுத்தினவங்களோ கிடையாது. அந்த வாலிபர்கள் 10 பேர் அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளைகளா அவர்கள் இருந்தார்கள்னு சொல்லிட்டு அபிகாயில் இடத்துல அவன் போய் சொல்லுகிறான். அப்போ படிமா, இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதை இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியால் கோபமா வருவாங்க. இவங்களும் கோபமோடு பேசும்போது குடும்பத்தில் கலவரங்கள் தான் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும்
பொறுமையோடு நாம் சகித்து கொள்ளும்போது கர்த்தர் அதில் அவரும் மனம் இறங்கி காரியங்களை என்ன பண்ணுவார், ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. இவ்வளோ காரியங்களை அவள் கொண்டு போய் தாவீதுக்கு முன்பாக அவள் எடுத்து கொண்டு போகிறாள். இந்த ஒரு விஷயத்தை கூட அவள் யாருக்கிட்ட சொல்ல, நாபால் தன்னுடைய புருஷன்கிட்ட அவ எந்த விஷயத்தையும் சொல்லல. தொடர்ந்து வாசிமா. தாவீது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். யார? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய கணவரை பார்த்தவ சொல்றா, நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். இப்ப ராஜா 400 பேரோட வராரு. நான் சேர்த்து வைத்த ஆடு மாடு, அதாவது இப்ப பணம் நகை அதெல்லாம் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், வீடு வாசல் கார் பங்களாவோட இருந்தாங்கன்னா அவங்க கோட்டீஸ்வரர்ன்றோம். அப்போ அந்த காலகட்டத்தில் ஆடு மாடுகள் தான் அவர்களுடைய சுதந்திரம். அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அதாவது 21 வாசிமா. தாவீது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோட தாவீது சொல்றாரு, நான் உயிரோட வைத்தால். அதாவது என்ன சொல்றாருன்னா, அதாவது அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடிய மட்டும் நான் உயிரோட வைத்தால் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தீவிரமாய் அப்படியே ஒரு காரியங்களை நடப்பிக்கிறார். அதாவது அந்த கழுதையை விட்டு வேகமா இறங்கி என்ன பண்றா, குடுகுடுன்னு ஓடுறான். ஓடி போய் என்ன செய்யறான்னு சொன்னா, தாவீதுக்கு நேராக தரையில் அப்படியே தரையில் என்ன பண்றா, சாஷ்டாங்கமாய் விழுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கோவமா, அதாவது அடிக்கணும் உதைக்கணும் வரவங்க கிட்ட கூட நம்ம தாழ்மையா பொறுமையா பேசினா, எப்படியாப்பட்ட ஒரு ரவுடி கேடியா இருந்தா கூட நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, அமைதியா தான் பேசுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தாவீது ராஜா சகல அதிகாரமும் அவருடைய கையில இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில அவர் இருக்கும்போது அவர் சொல்லுகிறாள், அதாவது அபிகாயில் தாவீதை காண்கள் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். நீங்க என்னுடைய வீட்டுக்காரையும் என்னுடைய ஆடு மாடுகளை அழிப்பதற்காக நீங்க வரீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் செய்த அந்த பாவம் என்மேல் சுமரட்டும். இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் அவ எத்தனை முறை அடியாள் அடியாள் அடியாள்ன்றார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். நான் கொஞ்சம் உங்களோட பேச வேண்டும் என்று சொல்லிட்டு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேலுக்கே ராஜாவான அந்த தேவ மனிதனிடத்தில் அவள் பொறுமையோடு அமைதியோடு போய் அவள் பேசுகிறார். அப்போ சொல்றா, 25வது வசனத்தை வாசிப்போம். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை, அவ சொல்றத கவனிங்களேன், அவ்வளோ கோவத்தோடு எரிச்சலோடு அவர் வராரு, அடிச்சு எல்லாத்தையும் அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு வராரு. ஆனா இவ சொல்றா சாதாரணமா, என் ஆண்டவராகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். எப்படி
இப்போ ஒரு ஃபேமிலிக்கு நம்ம பிரச்சனையை நம்ம வந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம தீர்ப்பு சொல்லணும்? எப்படி சொல்லுவோம்? கோபமாக அப்படியே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பேசுகிறவங்களுக்காக தான் நம்ம பேசணும், அப்போ தான் இங்கே சமாதானம் வரும். ஹல்லேலூயா. இப்போ இவன் என்ன செய்கிறானா, அப்படியாப்பட்டதான கோபமாக வந்த அந்த மண்ணிடத்தில், என்னுடைய புருஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. அவன் என்ன சொல்ற? பைத்தியமும் இருக்குதுங்க அவருக்கு. தயவு செய்து ராஜாவே, தயவு கூர்ந்து மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு அவள் செய்த காரியம், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளும் போதே அவருடைய அப்படியே ஃபுல்லாக அப்படி ஜில்லுன்னு ஆகிட்டு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டோடைய சன்னிதானத்தில் நம்ம போய் நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். முழங்கால் உள்ளவங்கலாம் முழங்காலை நின்று ஜெபிக்கும் போது முழங்கால் வலியே இருக்காது, என்னுடைய அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், முட்டி வலிங்க, என்னால் எழுந்திருக்க முடியல, அடி எடுத்து வைக்க முடியல. அதுக்கெல்லாம் ஒரே காரியம் என்னன்னு சொன்னால், முழங்காலில் நின்று அதிகாலையில் 2 கரங்களையும் உயர்த்தி, நான் எதுவுமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான் என்னை நடத்தணும். உங்களுடைய காரியம், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். நீங்கள் மட்டும்தான் என்னை செம்மையானவளை நடத்த முடியும் என்பதை நான் விசுவாசித்து என்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அதிசயமான கிரியைகளை ஆண்டவர் நடப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் என் ஆண்டவனே, அதாவது பைத்தியமும் இருக்கிறது, உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. நீங்க அனுப்பின வாலிபர்களை நான் பார்க்கல. நான் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக அவங்கள என்ன பண்ணியிருப்பேன், நல்லா நான் கவனித்திருப்பேன். அவர் தான் பைத்தியம் பிடிச்சவராக இருக்காரு, அவர் தான் ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளாக இருக்காரு, அதனால் அவர் செஞ்ச தப்பை தயவுசெய்து மன்னிச்சிருங்கன்ட்டு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, தயவாய் அவரிடத்துல பேசுகிற காரியங்களை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எந்த காரியம் எப்படி ஆனாலும் அதே போல் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஆண்டவர் நம்ம மேலே எந்த ஒரு கோபமாக இருந்தாலும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து நாம் பணிந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பலனையும் ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு அதை விட்டுருவோம். யாத்திரையாகமம் 35ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திரையாகமும் 35ஆம் அதிகாரம். நாண இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளில் தாங்கள் நூற்ற இளநீலையும் ரதாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீயுடைய இருதயம் இருமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது எடுத்தாச்சா? யாத்திரையாகமம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனப்பூர்வமுள்ள ஸ்திரீகள். ஹல்லேலூயா. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ, புருஷர் யாவரும் அஸ்த கடக்கங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாரணங்களையும் கொண்டு வந்தார்கள். எதுக்காக? கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக. கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க, செலுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல அதில் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தங்கள் கைகளினால், அதாவது இப்போ உள்ளன்லாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பின்னுவாங்க, நிறைய காரியங்களை, அதாவது டெய்லருங்க நல்ல வித்தியாசமாக தச்சுன்னு இது பண்ணுவாங்க. அப்போது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலும், அதாவது கர்த்தருடைய ஆலயத்தின், அதாவது இது எதுக்காகன்னு சொன்னால் 35:1 வாசிப்போம். மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளா இருப்பதாக, அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையான சகல காரியங்களையும் தங்கள் கைகளினாலே அவர்கள் வேலை செய்து கொண்டு நிரப்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ
26வது வசனத்துல வாசிக்கிறோம், எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அதாவது 35:21 வாசிக்கிறோம், பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். ஆமென். ஏற்றவைகளை கர்த்தருக்கென்று காணிக்கையாக கொண்டு வந்து நிரம்பி வழிஞ்சிச்சு சபை. ஹல்லேலூயா. அதாவது நிரம்பி வழிந்த உடனே இன்னொரு பண்டகசாலை அவர்கள் என்ன பண்றாங்க, ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஸ்திரீயை பற்றி பார்க்கிறோம். அதாவது யோவான் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அப்பொழுது சமாரியா யோவான் எல்லாருமே எடுக்கட்டுமா, யோவான் 4:8, யோவான் வாசிமா. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால், சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். என்ன கேட்கிறாரு? தாகத்துக்கு தண்ணீர் தாமா, தாகத்துக்கு தா. அப்போ தாகம் நிறைந்தவராய் எப்படியாவது தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு அவர் என்ன பண்ணல, அவருடைய தாகம் முழுவதும் இவளை எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவள் தெய்வம் யார் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தாகத்தோடு எனக்கு தாகத்துக்கு தாமான்னு சொல்லி கேட்கிறாரு. தொடர்ந்து வாசிமா. யூதர்கள் சமாரியருடனே அப்போ யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களா இருந்தபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாக என்னிடத்தில் எப்படி தண்ணீர் கேட்கலாம்? நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய எல்லாரையும் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட, ஹல்லேலூயா, அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிற என்னை பார்த்து நீங்க தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம்? எல்லா பெண்களும் அதிகாலையில் வந்து தண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஆனா இவ மட்டும் 12 மணி நேரத்தில் வருகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை சந்திக்கும்படியாக ஒரு சூழ்நிலை அவளுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கர்த்தருடைய மிகப்பெரியதான ஒரு ரட்சிப்பை அவள் கண்டு கொள்ளுகிறாள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாருமா, நீ போய் உன்னோட புருஷனை கூட்டுன்னு வா போன்றார். உடனே அவள் சொல்கிறா, ஐயோ ஆண்டவரே, எனக்கு புருஷன் இல்லையே, எனக்கு புருஷன் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏற்கனவே உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார், இப்போ இருக்கிறவன உனக்கு யார் இல்லை, சொந்தம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அவள் தெரிந்து கொண்டால், கண்டிப்பா இவர் மேசியா, என்னுடைய பாவத்தை உணர்த்தி காண்பித்தவர், நான் செய்த தவறை அப்படியே சொல்லிட்டாரு. யாராவது வந்தா சொன்னாங்க, யாருமே சொல்லலை. ஆனால் என் ஆண்டவராக இருந்தபடினாலே அவருக்கு தெரிந்தது என்பதை இவள் அறிந்து உடனே அவள் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது 15வது வசனம் வாசிமா. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள மறுபடியும் வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை, ஜீவ தண்ணீர் தருவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த தண்ணீர் எனக்கு கொடுங்க, நான் இங்க வரக்கூடாதுன்றா. ஹல்லேலூயா. நான் வந்ததே உன்னை ரட்சிக்க தான் வந்தேன். உன்னை கொண்டு ஒரு திரள் கூட்டம் ஆயத்தமாயிருக்கிறது. உடனே அவள் ரட்சிப்பை கண்டு கொண்டு அவள் அமைதியா வீட்டில் உட்காந்துன்னு தாப்பால் போட்டுன்னு உள்ள இல்ல, அவள் உடனே ஊருக்குள்ள ஓடுகிறாள். ஓடி போய் சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொல்லிட்டாரு, அவரை தயவு செய்து வந்து பாருங்களேன் என்றார். அவ பின்னாடி ஒரு நிறைய பேர் ஓடி வராங்க. இது என்ன இது,
இதை நம்ம பார்த்ததே இல்லையே. இவ திடீர்னு ஓடி வந்து இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை சொல்லுகிறாளே. எல்லா ஜனங்க அவளுடைய வார்த்தை கேட்டு ஓடி வராங்க இயேசுவினிடத்துல. இயேசு அவரிடத்துல பேசுகிறார். அல்லேலூயா. உடனே அந்த ஜனங்க சொல்றாங்க, இங்கே பார், நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீ எப்படியாப்பட்டவன்றது எங்களுக்கு தெரியும். நீ சொன்னது நிமித்தமாக தான் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கணும். அப்படி ஒரு கனவு காணாத, நாங்களாகவே வந்து தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதாவது அவ இருதயத்தில் அதன் பிறகு நினச்சிருப்பா, எல்லாருமே எடுத்துக்கொள்ளுவோம். வாசிங்கம்மா. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவளுடைய ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒரு மனுஷன் வியாதியா இருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய தலைமயிரினால அதை துடைக்கிறாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி, இவ யாருன்னு கேட்டிங்களா? மகதலேனா மரியாள். இயேசு அதிகாலையில் அவன் என்ன பண்ற, இயேசுவை பார்க்கும்படியாக கல்லறையின் இடத்திற்கு ஓடுகிறாள். அப்ப இவோ யோசிச்சுனே ஓடி இருப்பான். ஐயோ, ஒரு பெரிய கல்லு போட்டு அதை மூடி இருக்காங்களே, நான் ஓடுகிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு அதிகாலையில் என் ஆண்டவரை பார்க்கும்படியாக நான் ஓடுகிறேன். அந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்? குனிந்து பார்க்கறா. பார்த்த உடனே இவளுக்கு அழுக தாங்கலை. ஆனால் இவ கண்களுக்கு தேவ தூதர்கள் உட்கார்ந்து இருக்குது அவளுக்கு தெரியல. ஐயோ, என் ஆண்டவரை யாரோ கொண்டு போய் விட்டார்களே. அழுகிறா, சரியான அழுகிறா. ஐயோ, என் ஆண்டவரை யாரோ தூக்கி போயிட்டாங்க. இவ அப்படியே அழுது அப்படியே புலமீனே போகும்போது ஏசப்பா அவளுக்கு இடைப்படுறாரு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த காரியங்களை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு அவள் ஓடி போகிறாள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் ஆண்டவர் அவளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது 12வது வசனத்தை வாசிப்போம். 20:12. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டாள். பார்க்கிறா. அடுத்தது, அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். இதுக்கு முன்னாடி சொன்னார்ல, என்ன சொன்னாரு? இந்த தேவாலயத்தை நீங்க பார்க்குறீங்களே, இது இடிக்கப்பட்டு 3ஆவது நாள் என்ன ஆகும்? மறுபடியும் கட்டப்படும். இதை மறந்துட்டாங்க. இதை மறந்துட்டு என் ஆண்டவரை யாரோ தூக்கின்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரே ஒப்பாரி வச்சு அழுதுன்னு வருது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தயவு கொஞ்சம் சொல்லுங்களேன். என் ஆண்டோடைய சரீரத்திற்கு நான் பரிமள தைலம் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி என் வீட்டிலேருந்தே நான் எடுத்துக்கொண்டு என் ஆண்டவருக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். 14வது வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். அவர் பரலோகம் போல. என்னை கவனிக்கணும். இயேசு என்ன பண்ணல? பரலோகம் போல உயிர்த்தெழுந்து போகும்போது இந்த அம்மாவோட சத்தத்தை கேட்டு உடனே இறங்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பெண்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமாய் ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு நமக்கு தைரியத்தையும்
பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை உங்களுடைய கரத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, தைரியமானவர்களாக நம்ம எழும்ப வேண்டும். என்னுடைய பாஸ்ட் இறந்த பிறகு எல்லாமே போயிடுச்சு, அவ்வளோதான், இத்தோட அவ்வளோதான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு நேரம் நான் வரவே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் ஒரு பெரிய திட்டம். அப்போது சாகவே கூடாதா? நான் போயிட்டு ஏன் என் வீட்டுக்காரர் எடுத்தீங்க? அவர் நல்லா தானே ஊழியம் செஞ்சிருந்தார், எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தானே அவர் போனார். நான் கேட்க முடியுமா? எதனா ரைட்ஸ் இருக்கா எனக்கு கேட்கறதுக்கு? எதுவுமே கிடையாது. கொடுக்கறதும் அவர், எடுக்கிறதும் அவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நாட்களில் விசேஷித்த பலன் என்னை தாங்கும்படியாக இந்த இப்போ வரும்போது கூட பாப்பா சொன்னா, அதாவது பாஸ்டர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு எங்கள் சபையார் நாங்கள் ஜெபித்தோம் என்று சொல்லி. அப்போ இந்த ஜபங்கள் எல்லாம் என்னை தைரியப்படுத்தினது. அதாவது நான் இரவு வேளையில் நான் வெளியில் எழுந்து வருவேன், பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு. உள்ளே உட்காந்து சொன்னோம், லைசா நம்ம காட்டில் இருக்கோம், லைட்டு டார்ச் எடுத்துன்னு போ, செப்பல் போட்டுன்னு போனுவார். நான் தடாபடான்னு ஓடிடுவேன், நம்ம இடம் தானேன்றது போல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகு நான் இருட்டில் வரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆனால் இரவு வேளையில் நான் என்னுடைய ஊழியங்களை பிரேஷல் நடத்திட்டு ஒரு 7-7:30 நான் நடந்து வரும். பயங்கர இருட்டாக இருக்கும். நான் டாப் லைட்டு போட்டால் தான் ஒரு குறிப்பிட்ட இடம் வரலும் வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதன் பிறகு அப்போது நான் வரும்போது யோசனை வச்ச, இப்போ திடீர்னு ஏதாவது பாம்பு நடமாட்டம் அவ்வளோ உண்டு நான் இருக்கிற இடத்துல. இப்போ போன வாரத்தில் கூட என்னுடைய சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க என்னுடைய வீட்டுக்கு நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நான் ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் அழுதுனே வந்துட்டேன். என்னோடய அக்கா மக ஃபோன் பண்ணுறா, லீமம்மா நீங்கள் கிளம்புங்க, சித்தி ஏன்னா அழுதுங்கன்னே போகிறாங்க, ஐயோ அவங்க தேம்பி அழுதுன்னு போகிறாங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னோன்னே என்னுடைய சகோதரி என்னை பார்க்கும்படியாக வந்துட்டாங்க. மறாவது நாள் சுமார் ஒரு 6 கிலோ இருக்கும் அந்த பாம்பு, அவ்வளோ நீட்டு. இதில் இருந்து அது வரலாம் அப்படியே அங்கேயே தான் இருக்குது. என்னுடைய மகன் குளிச்சுன்னு இருக்காரு. என் மகன் பாம்பு அடிப்பான், பாஸ்டும் அதே போல் தான். ஒரு பாம்பு கிடச்சிச்சுன்னா விடவே மாட்டாங்க, அதை அடித்து தூக்கி போட்டு எரிக்கிறவர்களும் அவ்வளோ ஒரு இதுவாக இருப்பாங்க. அப்புறம் சொன்னா, அம்மா ஆன்ட்டியெல்லாம் வந்திருக்காங்க, அதனால தான்மா நான் வெளியில் வரல, நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா ஒடியாந்து அடிச்சுட்டு இருப்போம்மா நானுன்னு சொன்னான். ஆனால் எப்போ இருந்தானே என் கண்ணில் மாட்டுமாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. அதே போல் வாழை மரத்தை வெட்டி போட்டிருக்கோம், அதுக்குள்ளார போய் நல்லா குளுன்னு ஒரு முறை படுத்துன்னு இருந்துச்சு. அது போயிட்டு ஒரு சந்தில் போயிட்டு அப்படியே காம்பவுண்டு பக்கத்தில் அதுவே ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் போல் இருக்கு, அதில் போய் பூந்துச்சு பாருங்க. அப்படியே இன்னொன்னவோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து என் மகன் அதை எரிச்சிட்டான், உள்ளாரே எரிஞ்சிச்சு பாம்பு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய பாம்பு தேள் நிறைய வருகிறதான அது இடமாக இருக்கிறது. ஆனாலும் நான் பயப்படுறதில்ல, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு மரணம் சந்திச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி சொல்லி நம்ம கடந்து போக வேண்டியதான். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை, ஆசீர்வாதம். இருக்கிறவர்களும் அவருக்காக எதையாவது ஒன்றை சாதிக்கணும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியத்தை வளர்த்துக்கிட்டேன். எல்லாரும் நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னாங்க. பரவாயில்லப்பா வெயிட்டுன்ட்டு சொல்லிட்டு நினச்சா ஒன்றுமே வரல. இது யார் செஞ்சதுன்னு கேட்குறீங்களா? என் ஆண்டவர். ஏன்னு சொன்னால், மணிக்கணக்கா என்னுடைய சமூகத்தில் காத்துக்கட, நான் உனக்காக செய்வேன். மனுஷன் பேசுவான், மனம் மாறிடுவான். நான் தான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கேனே. ஆனால் நான் ஒரு நாளும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், உன்னுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நான் நடத்துவேன். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் சொல்லிட்டேன், இங்கே பாருங்க, அவரை எடுத்தீங்க தானே, நீங்கள் தானே எடுத்தீங்க. இப்போ இதுக்கு மேலே யார் குடும்ப பொறுப்பு எடுக்கிறது? உங்களை தவிர யாரும் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரையிலுமாக ஆண்டவர் அருமையாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் இந்த பண பிரச்சனை வரும்போது தான் எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். அப்போ கூட ஏதோ யாரோ என்னை பலப்படுத்துகிறது போல நான் உணர்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் ஊழியத்தின் பாதைகளில் அருமையாக நடத்தி கொண்டு இருக்கிறார். அதாவது 3 நாளைக்கு முன்னாடி, இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்குள்ளார உட்காந்து சரி கொஞ்ச நேரம் நம்ம எதையாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஒரு சிஸ்டர் வராங்க, அவங்க வீட்டிலே நினச்சின்னு வராங்களாம்.
என்ன நினச்சின்னு வந்துக்கிறாங்கன்னா, நம்ம விசுவாச ஏஜி ஜப வீடுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி போட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு அவங்க ஆர்சி சர்ச்சுக்கு போனாங்களாம். போகும்போது எப்படியாவது இந்த சர்ச்சுக்குள்ளார போகணும், இந்த இவங்களை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பாஸ்ட்டை போய் பார்க்கணுன்ற மாதிரி அவங்க நினச்சின்னு வந்திருப்பாங்க போல் இருக்கு. நான் ஊழியத்துக்கு கிளம்பலான்னு நினச்சேன். திடீர்னு நான் பண்ணிட்டேன், நான் போகலை. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தால் கடைசியில் கத்தர் இவங்களை கொண்டு வரதுக்கு தான் என்ன ஸ்டாப் பண்ணியிருப்பார் போல் இருக்கு. அப்புறமேலுக்கா நான் இருக்கும்போது அந்த சிஸ்டர் வந்தேன். சிஸ்டர் 3 நாளாக ஒரே ஏவுதல் சிஸ்டர், உங்களை பார்க்கணுன்ற போல், அதனால் நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் சிஸ்டர், வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே கூட்டின்னு வந்து சர்ச்சில் உட்கார வச்சு அப்புறம் பேசின்னு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு ஏஜி சர்ச்சுனா ரொம்ப பிடிக்கும், நான் தேடின்னு இருக்கேன் சர்ச்சை. அதாவது இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரங்களே போய் அதே போல் கேட்பாங்க. என்னன்னு கேட்பாங்கன்னா, ஏஜி சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு. ஏங்க ஏஜி சர்ச்சை கேட்டு நீங்கள் வராதிங்க. யார்? நம்ம பரிசுத்தவான்கள், நம்ம இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரங்க பேசுகிற வார்த்தை. ஏன் அங்கே மட்டும்தான் நல்ல போதனையா, நாங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கறது தெரியான்னு கேட்பாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது போல் நிறைய பேர் எங்களோட வந்து சொல்லுவாங்க. எல்லாரும் வர்றவங்களாம் ஏஜி சர்ச்சை தான் கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறாங்கன்னு தெரியல. கிருபை வச்சுக்கிறாரு எங்கள் ஸ்தாபனத்து மேலே. அல்லேலூயா. கர்த்தர் எங்கள் மேலே வச்ச இரக்கம், கிருபை, தயவு இம்மட்டுமாய் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய். அப்ப நம்ம அழுகுறல அவர் கேட்க மாட்டார். நம்ம அழுகிற அந்த அழுகையின் காரியங்களை கர்த்தர் கேட்டு அவரும் நம்ம கூட உட்காந்து அழுவாருங்க. இதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. பரலோகமே போல அப்படியே இறங்கி வந்து இப்ப பேசிட்டு இருக்காரு. அப்ப இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய். ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய், யாரம்மா தேடுற, ஏன் அழுகிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீரை காண்கிற தேவன் நான் அல்லவா. ஆகார் வனாந்தரத்தில் குழந்தையினுடைய அழுகையின் சத்தத்தை என்னால் கேட்க முடியாது, சாகிறதை என்னால் பார்க்க முடியாது என்கிற சூழ்நிலையில் அருகாமையில் நீரூற்ற இருந்ததே, அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதன் பிறகு அந்த நீரூற்றை காண்கிறார். அதிலிருந்து தண்ணி எடுத்து தன்னுடைய குழந்தையை அவள் காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்மளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கிறாய், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்களேன். அவர் வைத்த இடத்தையாவது எனக்கு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் அவர் காதுபட கேட்டுன்னு வர்றாரு. ஒரு பெண்கள் எந்த அளவுக்கு ஆண்டுடைய சன்னிதானத்தில் அழுவாங்க, அவங்களுடைய சத்தத்தை நான் எப்படி கேட்பேன். அப்போது உடனே அவன் என்ன பண்ணுறேன்னா, இப்படி தொட்டு பேசுகிறான், என்னை தொடாத, நான் இன்னும் எங்கே போல. அப்போ என்ன நடந்துருக்குதாங்க சம்பாஷணை, பரலோகமே போல. இந்த அம்மா அழுத உடனே அப்படியே இறங்கி வந்து இந்த அம்மாவை ஆறுதல் படுத்தின்னு உட்காந்துருக்காரு. அப்போ உங்களையும் என்னையும் யாருமே ஆறுதல் படுத்த முடியாது அவரை தவிர. எல்லாருமே ஆறுதல் படுத்துவாங்க, அழாத அப்படி இப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் யாரோட ஆறுதலும் என்னை ஆறுதல் படுத்தலை. என் ஆண்டவர் என்னோட பேசுவார், இடைப்படுவார். வாக்குத்தத்த வசனம் தான், வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கண்ணீர் வடிக்கிற நேரங்களில், அதாவது ஏசாயா 43 அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாள் உண்டாகிறதற்கு முன்னே நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் யார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார். இந்த வாக்குத்தத்த வசனம் தான் எனக்கு கொடுத்தாரு என்னுடைய கணவர் இறந்துட்ட பிறகு. நான் செய்கிறதை மனுஷன் தடை பண்ணுவான், ஆனால் நான் தடை பண்ண மாட்டேனே. உன்னை நடத்துறேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்கு பண்ணிட்டோமா? ஒரு முறை தான் நான் சொல்லுவேன். நீ எடுத்து குப்பையில் இருக்கிறதெல்லாம் நீ கிளறி நீ பேசணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உனக்கு வாக்கு பண்ணிட்டேன், நான் நடத்துவேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டுமாய் நடத்துகிற எபினேசர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். எல்லா காரியத்தையும் ஆனால் மறைக்காம அவர்கிட்ட சொல்லிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ
அவ யாருன்னு சொன்னா, அவள் 7 பிசாசு பிடித்திருந்ததான ஒரு மகதலேனா மரியாள். அல்லேலூயா. அவள் லாசரோட சகோதரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மார்க் 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. எத்தனை வருஷமாமா? 12 வருஷம். 12. தெளிவா வாசிக்கணும். அப்ப என்ன சொல்றாரு? 12 வருடமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவளோட விசுவாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ அப்படியே கிரௌடா இருக்குது, ஜனங்கள் இயேசுவை நெரித்து கொண்டிருக்கிறார்கள். நான் எப்படி உள்ள போவேன்? ஆனா அவளுடைய வாஞ்சை விருப்பம்லாம், என் இயேசுடைய வஸ்திரத்தை போய் தொட்டனா நான் சுகமாயிடுவேன். இதுதான் அவளுடைய நோக்கம். அவளுடைய காரியங்கள் முழுவதும் அப்படியாக தான் இருந்தது. அவ்வளோ ஜனத்தை நெருக்கி போயிட்டு என்ன பண்ணிட்டா? தொட்டுட்டா. தொட்ட உடனே அவருக்குள்ள இருந்த வல்லமை புறப்பட்டுச்சு, வெளியில போயிடுச்சு. என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. அப்போ அங்கே இருந்தவங்கள என்ன நினச்சிருப்பாங்க? என்ன சொல்லுங்களேன் ப்ளீஸ், பேசுங்களேன். எப்படிங்க? இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, என்னை தொட்டது யார்? என்ன இவர் இப்படி பேசுகிறாரு கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர் சொல்லுகிறார், எனக்குள்ள இருந்த வல்லமை புறப்பட்டதே நான் அறிந்திருக்கிறேன். பதம் கேட்குறேன். அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, ஏற்கனவே ஒரு ஸ்திரீகள்னாலே, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலலாம் அந்த ஆண்களை மட்டும்தான் சொல்லுவார், பெண்களை சொல்லவே மாட்டார். அதாவது 1000 ஆட்கள், அதாவது 5000 பேர் சாப்பிட்டாங்க ஆண்கள், பெண்களை சொல்லலை. இப்படியே எல்லா விதத்துலையும் நம்மளை எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களே. நான் தெரியாதனமாக போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டேன், ஐயோ தொட்டுட்டுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவளுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும், வேதனையாக இருந்திருக்கும், ஏதோ திட்டிடுவாரோன்னு. ஆனால் திட்டலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், வாசிங்கமா அதை. அவர் அவளை பார்த்து மகளே, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார். அவ திட்டுவாரோ பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறான். உடனே ஆண்டவர் அவளை பார்த்து மகளே. மகளேன்னு அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பா கிரேட்டு, ஏசப்பா ரொம்ப நன்றி. ஐயோ, நான் பயம் நடுக்கல் உதறியெல்லாம் இருந்திருக்கும். உடனே அவ தொட்ட அடுத்த செகண்ட்ல அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட சபையில் ஒரு சிஸ்டருக்கு கொரோனா வந்திருக்கும் போல் இருக்கு. என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அக்கா கொஞ்சோண்டு கூழ் வச்சு எடுத்துனுவாங்களே, அக்கா கொஞ்சோண்டு அது எடுத்துனுவாங்களே, இது என் வீட்டுக்காரர் என் கூடவே வருவார். எனக்கு என்ன பயம்னா, எனக்கு எதுவும் வராதுன்றது என்னோட விசுவாசம் அது. ஆனால் இவர் சுகர் பேஷண்டாக இருக்காரே என்று சொல்லிட்டு இவரை கொஞ்சம் இது பண்ணிட்டு எடுத்துன்னு போ. ஒரு முறை, அக்கா ஜோம் பண்ணிட்டு போங்களேன், என்னால் முடியல. அதாவது அப்படியே மறாவதுனாலே சாகிற மாதிரி இருக்காங்க. அப்போ நான் விசுவாசத்தோடு நான் கரங்களை உயர்த்தி ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஜோம் பண்ணிட்டுருக்கேன். இவங்க எனக்கே தெரியாது என் புடவை பிடிச்சிருப்பாங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்போ சொன்னாங்களாம், ஏசப்பா நீங்கள் இல்லை, ஆனால் ஏசப்பா இந்த பாஸ்டம்மாவை எனக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க, அவங்க புடவை நான் தொடுறேன், ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுங்க. இன்றைக்கு கர்த்தர் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் அவர்களை நடத்தினார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு சுகரு எல்லாமே இருக்குது, ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்து இந்த நாள் வரலும் கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகு சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லும் போது தான், இவ்வளோ பெரிய பில்லி வேலைலாம் நடந்திருக்கா, அப்போ இவர் வந்து என்னோடய புடவையை தொட்டிருக்கார் போல் இருக்குன்ட்டு நான் நினச்சேன். ஹல்லேலூயா. இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அதாவது அவங்களோட விசுவாசம். அப்போ இந்த ஸ்திரீ அதை விசுவாசிச்சிருக்கா, எப்படியாவது என் ஆண்டவரை போய் தொட்டா எனக்கு விடுதலை கிடைச்சிரும் சொல்லிட்டு அந்த இருதயத்தோடு அவள் தொட்டபடியினாலே ஆண்டவர் அவளுக்கு அதாவது தொட்ட அடுத்த செகண்டே அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. அப்போ எந்த இடத்துக்கும் ஒரு நல்லது கெட்டதுக்கு போயிருந்திருக்க முடியாது, ஒரு சந்தோஷமாக இருந்திருக்க முடியாது. இவள் பஸ்ஸில் வரும்போது அதை தான் யோசனை வந்த பாவம், அந்த லேடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எல்லா காரியத்திலையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒரே நிமிஷத்தில் அவரை தொட்ட மாதத்தில் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதாவது கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தினார். கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி. தொடர்ந்து இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி. இம்மட்டுமாய்
அடுத்ததுக்கு தயவாய் எழும்பி ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலும் அவர்கள் ஆண்டவருக்காக நிற்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு விலகுவதே இல்லை. ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் உண்மையாய் ஆண்டவரை நேசித்தால் அவரை நாம் விடவே முடியாது. ஆண்டவரை கடைசி வரை பின்பற்ற நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரே, நான் உம்மை ஒரு நாளும் விடுவதே இல்லை. ஆண்டவருக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசு மரித்து பின்பு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அவருடைய சீஷர்கள் ஒவ்வொருவரும் யூதாசை தவிர எல்லாரும் இரத்த சாட்சியாக ஆண்டவருக்கு மரித்தார்கள், ஆண்டவருக்காக மரித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாழ்விலும் நீர்தான், என்னுடைய சாவிலும் நீர்தான். நீர் என்னிலே மகிமைப்பட வேண்டும். நீரே என்னுடைய ஜீவனாய் இருக்கிறேன், நீரே என்னுடைய ஜீவனாய் இருக்கிறேன். நான் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வனாய் இருக்கிறார். இந்த நாளில் கேட்டது போல எந்த நேரத்திலும் அபிகாயிலை போல ஒரு சாந்தத்தோடு கூட நம்மை தாழ்த்தி நாம் நிற்கும்போது, ராஜாவுடைய சமூகத்திலே தாவீதுக்கு முன்பாக நின்றால், தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நிற்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாகவே நமக்கு கிருபை செய்வார். ஒரு மரியாளை போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட நாம் இருந்தால் கண்டிப்பாகவே ஆண்டவர் நமக்கு தென்படுவார், அவர் நமக்கு உதவி செய்வார். இந்த நேரத்திலுமாக கூட அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அவள் சுகம் பெற்றார். ஆண்டவர் யாருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆண்டவர் எல்லாருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு உண்டு. இந்த தேவன் உங்களுக்கு உண்டு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சில வேளைகளில் நீங்கள் நினைக்கலாம், ஊழியர்களுடைய வாழ்க்கையில இத்தனை உபத்திரவங்கள், இத்தனை வேதனைகள், இத்தனை இழப்புகள், ஆனால் அவர்கள் மூலமாக ஆண்டவர் அநேகருக்கு சுகத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையையும் நன்மைகளையும் ஆண்டவர் கட்டளையிடும்படியாக அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, நோக்கம் உண்டு. ஒவ்வொருவரையும் குறித்து, உங்களை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் அவர் தம்முடைய ஊழியர்களை தேற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிறார். அவருடைய ஆறுதல்கள் நிரப்புவதினாலே ஊழியர்களை அநேகருக்கு அவர்கள் ஆறுதல் செய்யும்படியாக உபத்திரவங்களே ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உடல், இந்த சரீரம் நீர் என்னை உண்டாக்கினீர், இது உமக்காக, இது உமக்காக, என் தேவனுக்காக, என் ஜீவன் இருக்கும் மட்டும் இது உமக்காக, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக
உடலும் உள்ளம் எல்லாம், என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் உமக்காக வாழ வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்காக என்னுடைய சந்ததி பேர பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே, they should serve the Lord. ஆண்டவரே, அவர்கள் உமக்கு சேவை செய்ய வேண்டும், உமக்காக ஆண்டவரே அவர்கள் வாழ வேண்டும். நன்றி அப்பா, நன்றி. என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரிமார்களாய், பெண்களாய், தாய்மார்களாய் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். எந்த நிலையிலும் உம்மை விட்டு விலகி போகிற ஒரு இருதயம் யாருக்கும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஞான இருதயம் உள்ளவர்களாக, ஞான எழுப்புதல் அடைந்தவர்களாக உமக்காக நிற்க, உமக்காக உற்சாகமாய் கொடுக்க, ஊழியங்களை செய்ய மோசே சொல்லும் போது ஆண்டவரே, அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு ஞான இருதயம் உள்ளதான ஸ்திரீகள் எவர்களுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் தெய்வனுக்காக மனப்பூர்வமாக கொடுத்தார்கள். தங்களுடைய திறமைகளை தெய்வனுக்காக செலவழித்தார்கள். ஒவ்வொரு திறமைகள், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய திறமைகள் எல்லாம் உமக்காக ஆண்டவரே பயன்பட வேண்டும். நீங்க நல்லா பேசுகிறவர்களா இருக்கலாம், உங்களுடைய பேச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லணும். தேவன் உங்களுக்கு கொடுத்ததான திறமைகள், நல்லா சமையல் செய்வீங்க சிலர் எல்லாம், ஊழியர்களுக்கு ஊழியங்களுக்கு அப்படி நீங்கள் கொடுத்து பாருங்கள், நல்ல செய்யுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை போஷியுங்கள். அனாதைகள், திக்கற்றவர்களா, ஆதரவற்று இருக்கிறவர்களை நீங்கள் போஷித்து பாருங்கள். உங்களுடைய திறமைகளை செலவழியுங்கள். சில நல்லா டெய்லரிங், நல்லா அந்த நாட்களில் பாருங்க, ஆலயத்திற்கு வேண்டியதான, ஆசரிப்பு கூடாரத்திற்கு வேண்டியதான அந்த கர்டன்ஸ், தொங்கு திரைகள் எல்லாம் மெல்லிய நூல், சிவப்பு நூல், வெள்ளை நூல்கள், இவைகள் எல்லாம் வைத்து நல்ல விதத்தில் தேவனுக்காக அவர்கள் செய்து கொண்டு வந்து அந்த விரிப்புகளை எல்லாம் அவர்கள் போட்டார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்காக மாத்திரம் செயல்படாதீங்க, என் தேவனுக்காக நான் செயல்படணும். கரங்களை உயர்த்தி, கஷ்டத்தோடு நீங்கள் செய்யக்கூடாது, எதையும் கட்டாயமும் அல்ல. மோசே யாரும் கட்டாயமா கொண்டு வரணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஆவியிலே அவர்களை தட்டி எழுப்பினார். உங்களுக்குள்ளே ஆண்டவர் பேசுவார், உங்களுக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்வார். மகளே, நீ எனக்காக இதை செய்ய வேண்டும், இதை நீ தூக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லுவார். ஆண்டவருக்காக பாரத்தை தூக்கி செல்லுங்கள். கொஞ்சம் ட்ராக்ஸை எடுத்துகிட்டு போங்க. கடினமாக இருந்தாலும், ஒரு அம்மா ஸ்பீக்கரையே தலையில் தூக்கி வச்சுட்டு கிராம ஊழியத்தில் நடந்தாங்க, சந்திரா அம்மா. எல்லாரும் என்னடா தலையில் மேலே இருக்குன்னு சொல்லி பார்த்தா சின்ன ஸ்பீக்கர், எப்படினாலும் அது வெயிட் இருக்கும் பாருங்க. அந்த தாயாருக்குள்ளே இருந்ததான ஒரு பலம். அவங்க சொன்னாங்க, காலேஜில் நான் வேலை பார்க்குறேன், கடினமான வேலைகள், எவ்வளோ பெஞ்ச், பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் நான் தான் தூக்குவேன், எனக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது. ஆனால் உலக வேலையில் மாத்திரம் அவர்கள் செயல்படலை. பெரிய பெரிய பழு தூக்குவது, தேவனுக்காக வந்து நிற்கும் போது, தேவனுக்காக நான் எதையும் செய்வேன், எந்த பாரத்தையும் நான் அவருக்காக தூக்குவேன் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அன்பு அவருடைய இருதயத்தை நிரப்பி இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட அன்பு எல்லாருக்குள்ள. ஆண்டவருக்காக நீங்க எல்லாம் செயல்படணும். நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் செய்தி கொடுத்த பாஸ்டர் அம்மாவுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வாதம். அவளை நடத்த போதுமானவர். அவளுடைய தேவைகள் எல்லாம், பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவரே நீர் மேன்மைப்படுத்தும், ஆசீர்வாதியம். எல்லாம் மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.